ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுகமாக்கிங்களா? ஓகே, இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பார்த்தா பார்க்க போகின்றோம். ஓகே, அதுக்கு முதல் எமது வீடியோ பார்க்கின்ற நல்லெல்லாம் கொண்ட அனைத்து நண்பர்கள் மற்றும் எனது மாணவ செல்வங்கள் அனைவரும் கட்டாயம் லைக் பண்ணுங்கள். சரியா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தது ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, ஓகே. ஏதாவது தவறுகள் விட்டால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய என்னுடைய நண்பர்கள் மற்றும் என்ன சகோதர சகோதரிகள் கமெண்ட் பண்ணுறாங்க. திருத்திக் கொள்கிறோம். பிள்ளைகள் இருந்தால் கட்டாயம் நான் திருத்திக் கொள்ள தான் வேணும். கட்டாயம் திருத்திக் கொள்கிறோம். ஏன்னா யூடியூப்பில் இப்போ பெஸ்ட் டைம் தானே செய்கிறோம். ஓகே, அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஐடியாக்கள் கேட்போம். சரியா, கட்டாயம் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, ஓகே. இன்றைக்கி ஆங்கிலத்தில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விடயம் என்னச்சுன்னா, இப்போ நம்ம பேசுகிறல நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். எப்படி இப்போ அவன் இன்னும் விளையாடி கொண்டு தான் நிற்கிறான், அவன் இன்னும் சாப்பிட்டு கொண்டு நிற்கிறான், அவன் இன்னும் இங்கே தான் நிற்கிறான், அவள் இன்னமும் நான் இன்னமும் அவனை நினச்சி நிற்கிறேன், நீ இன்னமும் எங்கே தான் இருக்கிறாய், நீ இன்னமும் படித்து கொண்டா நிற்கிறாய், நான் இன்னமும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டா நிற்கிறேன், இப்படிலாம் நம்ம சொல்லலாம். அதை ஆங்கிலத்தில் எப்படி பார்க்குற இந்த சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரியா, ஓகே. இன்னும் அப்படின்னு சொல்லுன்னா இங்கிலீஷில் அதுக்கு சொல்ல ஸ்டில். என்ன சொல்கிற? ஸ்டில்னு சொல்கிற. ஸ்டில் அப்படின்னு சொன்னால் இன்னும். ஸ்டில்னு சொன்னால் என்ன பிள்ளையர்? இன்னும் என்ற கருத்தை தரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டில்னு சொன்னால் இன்னும் என்ற கருத்தை தரும். கிளியரா? ஸ்டில்னு சொன்னா இன்னும் என்ற கருத்தை தரும். இதில் ஃபார்முலா நீங்கள் பார்க்கணும். எங்கே பயன்படுத்திருந்தா இந்த ஸ்டில் எங்கே பயன்படுத்தினா ரெண்டு சந்தர்ப்பத்தில் இந்த ஸ்டிலை நம்ம பயன்படுத்துவோம். இந்த ஸ்டிலை நம்ம பயன்படுத்துகிற ரெண்டு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவோம். ஒன்று எங்கே பயன்படுத்துவோம்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்று நம்ம எங்கே பயன்படுத்துவோம்னு சொன்னால் ஒன்று மெயின் வேர்ப். மெயின் வேர்புக்கு சரியா, மெயின் வேர்புக்கு முன்னுக்கு வருவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்று மெயின் வேர்புக்கு முன்னுக்கு வருவார். யாரு? ஸ்டில். ஒன்று மெயின் வேர்புக்கு முன்னுக்கு வருவார், ஸ்டில். சரியா, ரெண்டாவது இந்த ஹெல்பிங் வேர்ப் இருக்காங்க தானே. ஹெல்பிங் வேர்ப் தானே யாரு? இந்த மிஸ்ஸா. இந்த ஹெல்பிங் வேர்புக்கு பின்னுக்கு வருவார். யாரு? ஸ்டில். கிளியரா? அப்போ ஸ்டில் எங்கே பயன்படுத்துவோம்னு சொன்னால் ஒன்று மெயின் வேர்புக்கு முன்னுக்கு பயன்படுத்துவோம், ரெண்டாவது ஹெல்பிங் வேர்பை தொடர்ந்து வருவார். அடுத்தது ஒரு வசனத்தில் ஆரம்பத்தில், அடுத்த ஒரு வசனத்தில் கடைசியில் வாரதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அரிதான ஒரு விடயமாகவே இருக்கு, ஒரு ரேரான ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. அதே நேரம் இந்த ஸ்டில்லானது ஒரு சென்டென்ஸில் நடுப்பகுதியில் எப்போதும் இருப்பார். கிளியரா? இந்த ஸ்டில் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் இன்னும் என்ற கருத்தை தான் தரும். கிளியரா? இன்னும் என்ற கருத்து தரும். இது எங்கே பயன்படுத்தப்படுன்னு சொன்னால் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், சாதாரண நிகழ்கால தொடர்ச்சியில். அதை நிகழ்கால தொடர்ச்சியில் நம்ம பயன்படுத்த போகிறோம். அந்த நிகழ்கால தொடர்ச்சி அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணம், ஒருத்தர் ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறத சுட்டி காட்டும். உதாரணம், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நான் தூங்கி கொண்டிருக்கிறேன், நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் படித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஒரு செயற்பாடு நடந்து கொண்டு இருப்பதை தான் சொல்கிறேன். அப்புறம் கண்டினியூஸ் டென்ஷன் சொல்லு. கிளியரா? கண்டினியூஸ் டென்ஷன்னா ஒரு செயற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறத சொல்கிறது. கிளியரா பிள்ளையர்? ஓகே. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா ப்ரெசன்ட் என்ன? நிகழ்காலம். நிகழ்காலத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கும் சொன்னால் அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? நம்ம வீடியோ அதாவது இந்த டென்ஸ் சம்மந்தப்பட்ட தனி வீடியோக்கள் நான் உங்களுக்கு தருகின்றேன். நீங்கள் அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்து ஈஸியாக கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, அதுக்கு முதல் இந்த வேர்பல் ப்ரொஷல் வேர்பை வச்சு அல்லது தனி வேர்பை வச்சு அல்லது தனி வேர்ட்டை வச்சு எப்படி நம்ம இங்கிலீஷை பேசுகிறேன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம பழகிட்டு தான் அங்கெல்லாம் வரணும். கிளியரா பிள்ளைகள்? அதுக்காகத்தான் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த இது சம்பந்தமாக இப்போ இந்த எடுத்த உடனே இந்த டென்ஸ் எல்லாம் படிப்பிக்காம வைக்கிற காரணம் அதை. ஓகே, கிளியரா? ஓகே, நான் உங்களுக்கு படிப்பிப்பேன் கட்டாயம். ஓகே, இப்போ பார்ப்போம். இதில் முதலாவது சப்ஜெக்டை போடுங்க, ரெண்டாவது மிஸ்ஸா போடுங்க, மூணாவது ஸ்டிலை போடுங்க, நாலாவது வேர்ப் ஐஎன்ஜி, அடுத்தது ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஃபார்முலா விளங்கப்படுத்த கொஞ்சம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட்னா ஐ இருக்கிறாரு, யூ இருக்கிறாரு, வி இருக்கிறாரு, தே. அதாவது நான் உங்களுக்கு எழுதியே காட்டுறேனே. ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் நல்லா பாருங்க. ஒன்று ஐ, அடுத்து ஹி, சி, இட் இருக்க, அடுத்து யூ, வி,
they they அடுத்த plural name நம்ம விரும்பினா போட்டுக்கலாம். இந்த I வந்த சப்ஜெக்ட் I வந்துச்சுன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணனும்னா am ஐ யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் I வந்தால் நீங்க என்னத்தை பயன்படுத்தணும்? am ஐ பயன்படுத்த வேண்டும். சப்ஜெக்ட் he she it அவன் அவள் அது வந்துச்சுன்னா is ஐ பயன்படுத்துங்க. கிளியரா அப்படியே? சப்ஜெக்ட் you we they இந்த மூன்று வந்தால் அதை நீ அதை நீங்க நாங்கள் அவர்கள் இப்படி வந்தால் நீங்க என்ன பயன்படுத்தணும்? ஆவ பயன்படுத்தணும். கிளியரா? இப்ப பாருங்க சப்ஜெக்ட் I வந்துச்சுன்னா am ஐ யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் he she it வந்தால் is ஐ யூஸ் பண்ணுங்க. சப்ஜெக்ட் you we they வந்தால் ஆவ நீங்க பயன்படுத்துங்க. கிளியரா? ஓகே. இப்ப ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் I he she it you we they இவங்க தான் ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட்கள். ஓகே. இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துறோம் I வந்தா am வருவார். அடுத்து சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா is வருவார். புளூரல் சப்ஜெக்ட் வந்தா are வரும். அடுத்து வந்து என்ன கூட பாருங்க நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த ஸ்டில் எங்க பயன்படுத்தினா உங்க ஹெல்பிங் வெர்ப் தொடர்ந்து ஹெல்பிங் வெர்ப் யாரு? இவங்க தான் am is தொடர்ந்து வருவாரு. அதே நேரம் மெயின் வெர்ப் தொடர்ந்து மெயின் வெர்ப் யாரு? இந்த வெர்ப் ing இவங்களை தொடர்ந்து அவங்களுக்கு முன்னுக்கு இந்த ஸ்டில் வருவார். அடுத்தது இந்த வெர்புக்கு பொருத்தமான ஆப்ஜெக்டை போடுவீங்க. இப்போ விளையாடி கொண்டிருக்கிறான்னு சொன்னால் எங்கே விளையாடி கொண்டிருக்கான்? விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான், வீட்டில் விளையாடி கொண்டிருக்கிறான், பாடசாலையில் விளையாடி கொண்டிருக்கிறான், ரோட்டில் விளையாடி கொண்டிருக்கிறான். இதான் பொருத்தமான ஆப்ஜெக்ட். பொருத்தமான ஆப்ஜெக்ட் நீங்கள் தான் போடணும். கிளியரா விளையாடு? ஓகே. இப்போ பாப்போமா சென்டென்ஸை? ரெடி ஆகிறீங்களா? ஓகே சரி பாப்போம். கொஞ்சம் கடிச்சுக்கொள்ளுங்க. சரி கொஞ்சம் பாப்போம் இந்த வீடியோக்குள்ள. சரி இந்த கிளாஸை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறேன். நான் இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கேன். இப்போ நான் சப்ஜெக்ட் யாரு? நான் நான் என்ன பண்ணணும்? ஐ வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும்? am ஐ வந்து என்ன வருவார்? am. அடுத்து என்ன பண்ணுவீங்க? still. அப்புறம் I am still விளையாடி கொண்டு இருக்கிறதுக்கு என்ன சொல்ற? verb என்ன? play. அப்ப அடங்க என்ன அவங்களோட என்ன போடுவோம்? ing playing. பாருங்க I am still playing. நான் இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறேன். எங்க விளையாடி கொண்டிருக்கிறீங்க? நீங்க விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கலாம். அது பொருத்தமானதை நீங்க போடலாம். அப்ப எப்படி சொல்றாங்க? I am still playing in the playground. அப்ப நாம ஒரு ஆப்ஜெக்ட் போறோம் பாருங்க. In the playground. In the playground. நல்லா படிச்சுக்கோங்க. I am still playing in the playground. நான் இன்னமும் விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டு தான் இருக்கிறேன். இன்னும் முடியலை. ஒரு விளையாடி கொண்டு தான் இருக்க. அப்போ நிகழ்காலத்தை தொடர்ந்து நிற்க பாருங்க. நிகழ்காலம் ஒரு தொடர்ந்து நிற்க கண்டினியூ ஆகி நிற்க. அப்போ அதனால வந்து சொல்ல நிகழ்காலம் தொடர்ச்சி சொல்லணும். அப்போ பாருங்க I am still playing in the playground. நான் இன்னும் விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டு தான் இருக்கின்றேன். கிளியரா? அவன் இன்னும் தூங்கி கொண்டு தான் இருக்கிறான். எப்படி சொல்ல? அவன் இன்னும் தூங்கி கொண்டான். எப்படி சொல்ற? சப்ஜெக்ட் என்ன? he என்ன? he வந்து என்ன? is நமக்கு தெரியும். அப்ப he is தூங்கி கொண்டிருக்கிறதுக்கு என்ன சொல்ற? sleeping. அப்ப he is still sleeping. பாருங்க he is still sleeping. He is still sleeping. அவன் இன்னும் தூங்கி கொண்டு தான் இருக்கிறான். He is still sleeping. அவன் இன்னும் தூங்கி கொண்டு தான் இருக்கிறான். He is still sleeping. அவன் இன்னும் தூங்கி கொண்டு தான் இருக்கிறான். கிளியரா பிள்ளைகள்? ஈஸியா இருக்கா? விளங்கிட்டா விளங்கலையா பிள்ளைகள்? ஓகே குட். அடுத்த விஷயத்துக்கு போமா நம்ம. ஓகே அடுத்த நான் சென்டென்ஸை வந்து நான் மேக் பண்ணுவேன். கட்டாயம் நீங்கள் முன்கூட்டி மேக் பண்ணிடுங்க. நீங்கள் தெரியும் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொண்டு வரீங்க. அதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஓகேயா? ஓகே பா அடுத்த சென்டென்ஸை பாருங்க. சரி இப்போ பாப்போம். I am still. He is still. She is still. It is still. You are still.
ஏன் யூ வந்து ஆ வருவார், வி வந்து என்ன வருவார் ஆ, we are still, they வந்து ஆ வருவார், they are still. clear அப்படியே. இப்போ பா I am still, இப்போ பாமா நான் உங்களுக்கு கேக்குற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, I am still சொன்னா நான் இன்னமும். சொல்லுங்க, நான் இன்னமும் படித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன். நான் இன்னமும் படித்துக் கொண்டு தான் நிற்கிறேன். எப்படி சொல்ற? சொல்லுங்க அப்பம். ஓகே குட். நான் இன்னமும் படித்துக் கொண்டு நிற்கிறேன். படிக்கிறதுக்கு என்ன சொல்ற? ஸ்டடி. அப்ப ஸ்டடிங் பே பையஞ்சி போறீங்க, பேப்பட ஏஞ்சி போறீங்க. I am still பாருங்க, I am still studying. நான் இன்னும் படிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். சொல்லுங்க, இப்ப நான் இன்னமும் விளையாடி கொண்டு தான் நிற்கிறேன். எப்படி சொல்லு? I am still playing. நான் இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறேன். நான் இன்னமும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். எப்படி சொல்ல? I am still learning. லேர்னர்ஸ் என்ன? கற்கிறது. அப்ப லேர்னிங். I am still learning. நான் இன்னமும் கற்றுக்கொண்டு நிற்கிறேன். சொல்லுங்க அப்போ. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். கமெண்ட் பாக்ஸில் இப்போ கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னமும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு தான் நிற்கிறேன். நான் இன்னமும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு நிற்கிறேன். ஓகே, இதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, he is still. அவன் இன்னமும் சாப்பிட்டு கொண்டா நிற்கின்றான். எப்படி சொல்ற? சொல்லுங்க அப்போ. குட், வெரி குட். எப்படி சொல்ற? he is still eating. அவன் இன்னமும் சாப்பிட்டு கொண்டு தான் நிற்கிறான். அவன் இன்னமும் சாப்பிட்டு கொண்டு தான் நிற்கிறான். அவள் இன்னமும் காத்து கொண்டு தான் நிற்கிறாள். சொல்லுங்க அப்படி. அவள் இன்னமும் காத்து கொண்டு தான் நிற்கிறாள். எப்படி சொல்ற? she is still waiting. அவள் இன்னமும் காத்து கொண்டு தான் நிற்கிறாள். யாருக்காக காத்து கொண்டிருக்கிறாள்? யாருக்காக? ஆக. for you. for சொன்னா இக்காக, you அப்படி சொன்னா பாருங்க, for தொடர்ந்து ஒரு pronoun வருவார். சோ இங்க பாத்துக்கிறோம் பாருங்க. for you னா உனக்காக, for me எனக்காக, for us எங்களுக்காக, for they அவர்களுக்காக. கிளியரா? அப்ப she is still waiting for you. அவள் இன்னமும் உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறாள். அவள் இன்னும் உனக்காக காத்து கொண்டிருக்கல. பாவண்டா போடா அப்படின்னு நம்ம சொல்லல. நம்மளை கூட்டடி மாட்டேன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்ல, அதை சொல்லாது. she is still waiting for you. அவள் இன்னும் உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறாள். it is still drinking. drinking சொன்னா குடிக்கிறேன், but drinking. it is still drinking. அது இன்னமும் குடிச்சு கொண்டா நிற்கிறே. என்ன குடிச்சு கொண்டிருக்கே? அது இது இல்லை, வாட்டர். என்ன அதுன்னு சொல்ல? எதுக்கு சொல்ல? நம்ம ஒரு அகரனை கிட்ட சொல்ற, ஒரு கிட்ட நம்ம சொல்றோம். அப்ப it is still drinking water. அது இன்னும் நீர் குடிச்சு கொண்டு தான் இருக்கிறது, அல்ல தண்ணீர் குடிச்சு கொண்டு தான் இருக்கிறது. கிளியரா? அப்படியே you are still. நான் கேட்கறதுக்கு இப்படி சொல்லுங்க. you are still. இப்ப சொல்லுங்க, you are still. நீங்க நீ வந்து இன்னமும் டிவி பார்த்து கொண்டு தான் இருக்கிற. எப்படி சொல்ற? நீ இன்னமும் டிவி பார்த்து கொண்டு இருக்க. எப்படி சொல்ற? you are still watching TV. பாருங்க சொல்ல, you are still watching TV. நீ இன்னமும் டிவி பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய். you are still watching TV. நீ இன்னமும் டிவி பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய். நாங்க இன்னமும் வேலை செஞ்சு கொண்டு தான் நிக்கிறோம். எப்படி சொல்ற? we are still working. நாங்க இன்னமும் வேலை செஞ்சு கொண்டு தான் நிக்கிறோம். we are still working. நாங்க இன்னமும் வேலை செஞ்சு கொண்டு தான் நிக்கிறோம். கிளியரா? அப்படியே ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா? சொல்லுங்க அப்போ. வெரி குட். ஓகே, they are still talking. they are still talking. அவர்கள் இன்னமும் கதைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. they are still talking. அவர்கள் இன்னமும் கதைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கிளியர் ஆயிக்கா? ஈஸியா ஆயிக்கா? அப்ப நான் உங்கள்ட்ட 3 கேள்வி இதுல சொல்றேன். நீங்க அந்த 3 கேள்வி கட்ட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையே, இது கஷ்டமான விஷயமே இல்லை. நம்ம ஈஸியான பாருங்க, ஸ்டில் என்ற வேர்டு எடுத்து அந்த வேர்டை வச்சு எவ்வளவு சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் மனுஷன் சென்டென்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். கட்டாயம்
நீங்கள் உங்களோட பயிற்சி கோப்பில் இதை நோட் பண்ணி நீங்கள் இந்த சென்டென்ஸை நிறைய சென்டென்ஸ் கிரியேட் பண்ணும்போது தான் மேக் பண்ணும்போது தான் நீங்கள் ஆங்கிலம் 100 வீதம் பேசலாம். கிளியரா? ஓகே. இப்போ இந்த ஹிஸ்டரியில் பாருங்க, முதல்ல சப்ஜெக்ட் போடுங்க, ரெண்டாவது ஏமிசா யார் யாருக்கு ஏமிசா போடணும்னு போட்டு சொல்லிக்கிறேன். அடுத்து ஹிஸ்டரியில் போடுவீங்க, அடுத்து வேர்ப் ஐஎன்ஜி, அடுத்தது ஆப்ஜெக்ட். அந்த ஐஎன்ஜி வேர்புக்கு பொறுத்தவரை ஆப்ஜெக்ட். கிளியரா? ஈஸியாக இருக்கா? ஓகே. நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்குறேன், நீங்கள் இப்படியே சொல்லுங்க. அப்போ முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், ஓகே, அந்த பிள்ளை இன்னமும் அழுது கொண்டு தான் இருக்கின்றது. அந்த பிள்ளை இன்னமும் அழுது கொண்டு தான் இருக்கிறது. அடுத்தது, நான் இன்னமும் போய்கொண்டு தான் இருக்கிறேன். நல்லா கேள்வி கேட்கணும். அந்த பிள்ளை இன்னமும் அழுது கொண்டு தான் இருக்கிறது. ரெண்டாவது, அழுகிறதுக்கு என்ன சொல்ல? கிராய். கிராய் என்ன அழுகுது? CRY கிராய். கிராய் என்ன அழுகுது? சரி, அழுகுற. அடுத்த வந்து என்ன? நான் இன்னமும் போய்கொண்டு தான் இருக்கிறேன். போகிறதுக்குன்னு சொல்லுங்க. கிளியரா? இந்த 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ணி கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் எங்கே பயன்படுத்துறது சரி பாவம். ஓகே, நான் அழிக்கிறேன். பிள்ளைகள் நோட் பண்ணுறீங்களா? ஓகே, குட். சரி, அடுத்தது நான் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், ஒருத்தர மனநிலையை சுட்டி காட்டுறதுக்கு இந்த ஹிஸ்டரியில் எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு இந்த ஏமிசா தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒருத்தர் மனநிலையை சுட்டி காட்டுறதுக்கு. இப்போ அவர் இன்னமும் துக்கமாக தான் நிற்கிறார். இது அவரோட மனநிலை. அவர் இன்னும் சந்தோஷமாக தான் நிற்கிறார். அவர் இன்னமும் தூங்கி கொண்டு தான் இருக்கிறார். அவர் இன்னும் வீட்டில் தான் இருக்கிறார். அவர் இன்னமும் ஒரு ஆசிரியராகத்தான் இருக்கிறார். இப்படி ஒரு ஆளில் மனநிலையை சுட்டி காட்டுறதுக்கு இந்த ஹிஸ்டரியில் இப்படி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். கிளியரா? அதே நிறைய இது கஷ்டம் இல்லை இல்லையா? அதே மாதிரி சப்ஜெக்ட் போடுங்க, இந்த ஏமிசா போடுங்க. அதோட என்ன செய்யப்படுங்க? ஏமிசா போட்டு அடுத்து வந்து ஸ்டில் அதோட பொருத்தமான எஜெக்டிவ் போடுறீங்க. இந்த எஜெக்டிவ்ஸ்னா ஒருத்தர மனநிலையை சுட்டி காட்டுற எஜெக்டிவ் நீங்கள் போடலாம். கிளியரா? இப்போ உதாரணமா இருங்க, என்ன? துக்கம். அப்போ அவர் இன்னும் துக்கமாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லலாம். அடுத்த ஹாப்பி. ஹாப்பின்னா சந்தோஷம். அப்போ பாருங்க, அவர் இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கிறார். கிளியரா? அடுத்த சைலண்ட். சைலண்ட் என்ன? சைலண்ட், அமைதி. அவர் இன்னும் அமைதியாக தான் இருக்கிறார். என்ன அவர் பேச மாட்டாரா? இன்னும் அவர் அமைதியாக தானே இருக்கிறாரு. அப்படி என்ன நம்ம பேசுறல, அதுக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். இந்த எஜெக்டிவ்ல பயன்படுத்த அதுக்கு தான். அப்போ தானே பாருங்க, அவன் இன்னமும் துக்கமாகத்தான் இருக்கிறான். அவன் இன்னமும் துக்கமாகத்தான் இருக்கிறான். எப்படி இருக்கும்? நல்லா பாருங்க, நீ கேட்டு பாருங்க. அவன் இன்னமும் துக்கமாக தான் இருக்கிறான். எப்படி வருது? இப்ப சப்ஜெக்ட் என்ன? அவன். அப்ப he வந்து என்ன வருவார்? is. மூணாவது என்ன படிங்க? still. he is still. துக்கத்துக்கு என்ன சொல்றேன்? நான் சொல்லிட்டேன் sad. பாருங்க, he is, பாருங்க, he is still sad. he is still sad. அவன் இன்னும் துக்கமாக தான் இருக்கிறான். he is still sad. அது இன்னமும் துக்கமாக தான் இருக்கிறான். கிளியரா? அவள் இன்னமும் சந்தோஷமாக தான் நீங்கள் எப்படி சொல்ற? அவள் she is still happy. பாருங்க சொல்ல, she is still happy. அவள் இன்னும் சந்தோஷமாக தான் நிற்கிறாள். அப்போ பாருங்க, he is still sad. அவன் இன்னும் துக்கமாக தான் நிற்கிறான். she is still happy. அவள் இன்னும் சந்தோஷமாக தான் நிற்கிறாள். அவள் துக்கமே படலையே. கிளியரா? அடுத்த பாருங்க, அப்போ இப்ப அவன் he is still silent. பாருங்க, he is still silent. அவன் இன்னமும் அமைதியா தான் நிற்கிறான். இப்ப பாயத்தோடு பேசுறான் இல்லையே, நம்ம பேசுறோம் இல்லையா? பாரு எப்படி நிற்கிறான், அப்ப நிற்கிறானே, நம்ம சொல்லல இல்லையே. இப்போ இன்னும் அமைதியா தான் நான் நிற்கிறான். எப்படி சொல்ல? he is still silent. அவன் இன்னும் அமைதியாக தான் நிற்கிறான். அவன் இன்னும் ஒரு ஆசிரியராக தான் நிற்கிறான். எப்படி சொல்லுங்க அப்போ? அவன் இன்னும் ஒரு ஆசிரியராகத்தான் நிற்கிறான். எப்படி சொல்லும்? he is
ஸ்டில் என்ன வெரி குட் ஸ்டில் a teacher இது ஒரு ஆளு மனநிலையை சுட்டி காட்ட தான் பயன்படுது he is still a teacher அவன் இன்னும் ஒரு ஆசிரியர் தான் நிற்கிறான் இன்னும் ஆசிரியராக தான் நிற்கிறான் இன்னமும் அவன் ஒரு ஆசிரியர் தான் நிற்க ஒரு வேற ஒரு பதவிக்கு அவன் போகலையா இன்னும் அவன் ஒரு டாக்டராக தான் நிற்கிறான் எப்படி சொல்கிறேன் he is still a doctor இன்னமும் அவன் ஒரு நேசர் தான் நிற்கிறான் he is still a nurse அவன் இன்னமும் ஒரு நேசர் தான் இருக்கிறான் கிளியரா அப்படியே ஈஸியாக இருக்கா அடுத்த பாருங்க நாங்கள் இன்னமும் வீட்டில் தான் இருக்கிறோம் எப்படி சொல்லலாம் we வந்து வருவார் we are still at home இந்த எதுக்கு பயன்படுதுன்னா ஹோமுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்கான ஒரு குறிப்பிட்டு சொல்லும்போது குறிப்பாக இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லி ஒரு இடப்பொருளை சுட்டி காட்டும் போது நம்ம எட்டை யூஸ் பண்ணிடலாம் கிளியரா ஒரு தெளிவாக குறிப்பாக இங்கே தான் இருக்காருன்னு சொல்லும்போது எட்டை இங்கே பயன்படுத்துகிறோம் கிளியரா அப்படியே அப்போ we are still at home நாங்கள் இன்னமும் வீட்டில் தான் இருக்கிறோம் ஈஸியாக இருக்கா அப்படியே கிளியரா இருக்கா அப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று சொல்கிறேன் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவேன் என்னுடைய அப்பா இன்னமும் பாடசாலையில் தான் இருக்கார் என்ன கேள்வி என்னுடைய அப்பா இன்னமும் பாடசாலையில் தான் இருக்கிறார் விளங்கிட்டா என்னுடைய அப்பா இன்னமும் பாடசாலையில் தான் இருக்கிறார் ஓகே அந்த கேள்வி செய்யுங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயம் சொல்லித்தரேன் அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆகிக்கேன் ஒருத்தர் நம்மள அன்பு செலுத்தணும்னு சொன்னா ஒருத்தர் நம்மள காதல் பண்ணணும்னு சொன்னா 3 சென்டென்ஸ் அதிகமாக பாவிப்பாங்க 3 சென்டென்ஸ் என்ன அவங்க நினைச்சுவாங்க அதிகமாக பாவிப்பாங்க அந்த சென்டென்ஸ் என்னன்னு சொன்னா அந்த சென்டென்ஸ் நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ உதாரணம் காமிச்சுக்கணுங்க இப்போ பார்ப்போம் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கேன் நான் இன்னமும் உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன் நான் யாரையும் தேடி போகலை நான் யாரையும் மேரி பண்ணலை நான் யாரையும் விரும்பலை இன்னும் உனக்காகத்தானடா காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறல இது ஒரு ரொம்ப அன்புக்குரிய ஒரு வார்த்தை எப்படி சொல்ல நான் இன்னமும் உனக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்படி சொல்கிறேன் I am waiting sorry I am still waiting என்ன காத்து கொண்டிருக்கிறதுக்கு சார் வெயிட்டிங் யாருக்காக உனக்காக for you பாருங்க I am still waiting for you நான் இன்னும் உனக்காகத்தான்டா காத்து கொண்டிருக்கிறேன் நம்ம சொல்லுவாங்க I am still waiting for you நான் இன்னும் உனக்காகத்தான்டா காத்து கொண்டிருக்கிறேன் சரியா நீ இன்னமும் என் மனசுல தான் இருக்கிறாய் எப்படி சொல்ற நீ இன்னமும் என்னுடைய மனதில் தான் இருக்கிறாய் என் இதயத்தில் தான் இருக்கிறாய் இதயத்துக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல ஹார்ட் நீ இன்னமும் என்னுடைய உள்ளத்தில் இதயத்தில் தான் இருக்கிறாய் எப்படி சொல்லுங்க அப்போ you are very good you are still okay அடுத்து you are still in my heart you are still in my heart நீ இன்னமும் என் உள்ளத்தில் தான் நிற்கிறாய் என் மனசில் ஆண்ட நீ இன்னும் நிற்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் இது யூ ஆர் ஸ்டில் இன் மை ஹார்ட் இன்னமும் நீ என் மனசில் தான் நிற்கிறாய் விளங்குதா ஓகே இப்போ நான் உங்களுக்கு 2-3 சென்டென்ஸ் வந்து சொல்கிறேன் கட்டாயம் அந்த சென்டென்ஸுக்கு நீங்கள் கட்டாயம் கேள்வியில் செய்யுங்க என்னடா நிறைய கேள்விகளை தர அப்படி யோசிக்கிறதுல கட்டாயம் இதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கொள்ளுங்களேன் சரி அப்படியே ஓகே முதலாவது கேள்வி நான் உங்களுக்கு தரேன் நிறைய கேள்வி உங்களுக்கு தந்துட்டேன் இன்னொரு கேள்வி நான் இன்னமும் உன்னை நேசிக்கிறேன் நான் இன்னமும் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறதுன்னு சொல்ல லவ் பண்ணுறேன் அப்போ நான் இன்னமும் உன்னை நேசிக்கிறேன் முதலாவது கேள்வி கிளியரா ரெண்டாவது கேள்வி அவர்கள் இன்னமும் வெளியால் தான் இருக்கிறாங்க வெளியாலன்றதுக்குன்னு சொல்ல அவுட் சைட் அவர்கள் இன்னமும் வெளியால் தான் இருக்கிறாங்க மூணாவது கேள்வி அவள் இன்னமும் பிஸியாக தான் இருக்கிறாள் அவள் இன்னமும் பிஸியாக தான் இருக்கிறாள் நாலாவது கேள்வி நாங்கள் இன்னமும் நண்பர்களை தான் இருக்கிறோம் நாங்கள் இன்னமும் நண்பர்களை தான் இருக்கிறோம் அஞ்சாவது கேள்வி அவன் இன்னமும் என்னுடைய நண்பனாகத்தான் இருக்கின்றான் அவன் இன்னமும் என்னுடைய நண்பனாகத்தான் இருக்கின்றான் கிளியரா பிள்ளைகள் இந்த கேள்விக்கெல்லாம் கட்டாய கேள்விகளை செஞ்சு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே இன்றைக்கு படித்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விளங்கிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகின்றேன் எல்லாரும் கிளியர் தானே ஓகே அடுத்தது வந்து என்ன சொன்னால்
எமது நேரடி வகுப்புக்கு நேரடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்கள் எமது பொத்திவுள் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடைபெறுவது மட்டுமல்லாமல் தரம் 1 தொடக்கம் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் மற்றும் அவங்களோட பாடத்திட்ட வகுப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய மாணவியில் உங்களுடைய செல்வங்களை சேர்க்க விரும்பினார், அதாவது பொத்திவுள் பிரதேசத்திற்கு இருக்கின்ற செல்வங்களை சேர்க்க விரும்பினார், கட்டாயம் ப்ரோ கிளாஸுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. அதே நேரம் ஆன்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அடுத்த பேட்ச் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு டேட் தந்துக்கிறேன். அடுத்த பேட்சுக்கான கிளாஸ் வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்கள நான் குரூப் ஒன்று உருவாக்கிறேன், பி குரூப் ஒன்று உருவாக்கிறேன். அந்த பி குரூப்பில் அவங்க ஜாயின் ஆகிக்கிறாங்க. அடுத்த கிளாஸ் அவங்களுக்கு நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, இத்துடன் நமது வீடியோவை நான் முடிச்சுக் கொள்கின்றேன். மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசான், உங்கள் நண்பன் முர்ஷாத். ஓகே, தேங்க்யூ, பாய்.